ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் சில்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி வெண்டைக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடலை மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இப்போ 1/2 லெமன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போ நல்லா அந்த மாவு நல்லா உள்ளே போகிற அளவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வெண்டைக்காயை பொரித்து எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெங்கணும். ஒரே லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நல்லா இது பரட்டி விட்டுக்கலாம். நல்லா இதுக்கு இங்கே எடுத்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸு, உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை பொரிக்கும் போது பார்த்து போகிறீங்க, ஏன்னா அதில் இருக்கிற விதை வந்து எண்ணெயில் படும்போது வெடிக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட்டு